வணக்கம். இந்த நாடகம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதோட டைரக்டர் வந்து என்னுடைய மாணவர். மலேசியாவில் இருந்துக்கிட்டு இந்த படம் பண்ணார். அவர் வந்து இதில் மியூசிக் நல்லா இருக்குது, டைரெக்ஷன் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப வியாபாரமாக இருக்கிறது வந்து பொண்ணு பையனுக்கு வந்து ஜாதக பொருத்தம் அப்படின்ட்டு. அது ஒரு பொய் சொல்லி நல்ல வசதியான பொண்ணுங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதக பொருத்தம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யை வாங்கிட்டு அந்த பொண்ணுங்களை வந்து கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது. இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பெண்களோட வாழ்க்கை சீரழியுது. அவங்கெல்லாம் கருத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நச்சுன்னு ஒரு லெசன் இதில் சொல்லப்படுது. வாழ்த்துக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஜோசியத்தை பற்றி மெயின் என்னன்னு சொன்னால், நிறைய ஜோசியர்கள் ஜோசியராக இருந்துட்டு இந்த துட்டுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை சீரழிக்கிற கதையை வந்து நேச்சராகவே கருத்தாக அந்தந்த டைமில் மக்கள்கிட்ட போய் இது சேரணும். சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பார்த்து நிறைய மக்கள் திருந்துவார்கள். கண்டிப்பாக படம் அருமையாக இருந்துச்சு. அந்த டைரக்டருக்கு மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணியிருந்தார். அது வேறு லெவல் அமேசான். ஓகே, நடித்தவங்களும் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க. நந்தினி சமத்தியாக நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டர் ஹரி என்னோடய ஃப்ரெண்டு தான். ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. டெக்னிக்கலாகவும் சரி, லைக் ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, பயங்கரமாக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அவுட்புட்டு. அண்ட் ஜேம்ஸ் வசந்தன் சார் மியூசிக் ரொம்ப சூப்பராக அவுட்புட் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி லைக் அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லாவே இருக்குது படம். ஸோ எல்லோரும் பார்த்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஹரிஹரசுதன் முதல் முறையாக இயக்கிக்கிற இந்த தமிழ் குறும்படம் நந்தினி வருவாள் வந்து என்னுடைய டெஸ்க்குக்கு இசைக்கு வரும்பொழுது ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லா பின்னணி வேலைகளையும் முடித்த பிறகு இங்கே பார்க்கும்பொழுது எனக்கே அது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, பிரமிப்பாக இருந்தது. மலேசியாலேயே இவங்க கேமராமேனை யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் எல்லா டெக்னிக்கல் ஒர்க்கும் அங்கேயே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பண்ணுற கோடம்பாக்கம் திரைப்படங்களுக்கு இணையான தரத்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னொரு நல்ல இளம் இயக்குனர், அதுவும் சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர் வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்கல. நல்ல ஒரு சின்ன கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லபடியாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம், ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. அதுவும் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த டீம் டோட்டல் டீமுக்கு என்னோடய சப்போர்ட்ஸ், வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் தான் எடுத்தது படம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப சவுண்டாக இருந்தது. அப்புறம் ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸோட ஒரு சமூக அக்கறையோடு எடுத்துருக்கிற ஒரு படம். ஷார்ட் ஃபில்மாக மட்டும் நிற்காமல் அவர் இதை ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆடியன்ஸுக்கு இல்லை, அது எப்படி நான் எப்படி சொல்ல முடியும் பிரதர்? எனக்கு தெரில, அது பிடிக்குமான்னு தெரில. ஒருவேளை தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாம், ஏன்னா இங்கே ஜாதகம் இந்திய இதில் வந்து ஜாதக பொருத்தம் அப்படி இப்படின்னு பார்க்குறதுனால. யூனிவர்சலாக இது இப்போ பிடிக்குமான்னு தெரியல எனக்கு ஏன்னா இந்தியன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாம், ஏன்னா நம்ம ஊரில் இந்த ஜாதகம் பொருத்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி இது அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படி இப்படின்னு இருக்கிறனால மக்களுக்கு வந்து இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதான். மியூசிக் சூப்பராக இருந்தது. ஜேம்ஸ் வசந்த் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து படத்தை வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எழுதணும், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதணும். படத்தை எழுதுனா ரொம்ப நல்லா வரும். அதுதான் அரிக்கிட்டே சொன்னேன் நான். சூப்பராக இல்லை, என்ன எதுவும் கேட்க போகிறீங்களா? இதை பற்றி சொல்லிடலாமா? அவ்வளோதானா? போகலாமா? ரெடியா? நந்தினி வருவாள், அதனுடைய வருவாள் நந்தினி. சரி. வருவாள் நந்தினி நம்ம பார்த்த இந்த தமிழ் குறும்படத்தினுடைய இயக்குனர் ஹரிஹரசுதன். இவர் தமிழர். இப்போ மலேசியாவில் தொழில் காரணமாக குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற சூழலை பயன்படுத்தி ஒரு அழகான தமிழ் குறும்படத்தை கொடுத்துருக்கிறது. ரொம்ப நிறைவாக இருக்குது. இசையமைப்பாளர் நான்னா கூட என்னுடைய மேசைக்கு வரும்பொழுது நான் பார்த்த தரம் வேறு மாதிரி இருக்கும். இறுதியில் இந்த கலர் கிரேடிங் முடித்து எல்லா பணிகளும் சவுண்ட் மிக்சிங் பேலன்சிங் எல்லாம் முடித்து சரவுண்டு மிக்ஸோடு பார்க்கும்பொழுது என்னையே கவருகிற விதத்தில் இது இருந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இதில் இன்னொரு நல்ல விஷயம், ஒரு செய்தியோட ஒரு முதல் குறும்படம் வந்தால் நல்லாயிருக்கும்னு இவர் எடுத்துக்கிட்ட தலைப்பு. ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் அவர்கள் சிந்திக்கிறதுக்கான பகுத்தறிவு தகவல்களை கொடுக்க வேண்டியது எப்பொழுதுமே ஒரு கலைத்துறையினுடைய பொறுப்பு. அந்த பணியை இவர் செய்திருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி.
இப்போ முழுநீள தமிழ் திரைப்படத்துக்கு அவர் தயாராகி கொண்டிருப்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த படத்தினுடைய தரத்தை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் சளைத்தவரல்ல, அதுக்கு அவர் தயாராக இருக்கிறாருன்னு தெரியுது. என்ன கதைக்களத்தோட எந்த பாணியில் என்ன படம் தரப்போகிறாருன்ற ஆவல் வந்து இப்போ அவர் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிறதோட எனக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாருன்னு நிதானித்து அழகாக ஒரு திரைக்கதையை எழுதி பிறகு அவர் தளத்துக்கு போகணும், நல்ல படத்தோடு திரும்பி வரணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் த பெஸ்ட் ஹரி. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு மூவி பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் அதை வந்து ஒரு ரொம்ப தரமாக நல்லதுவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சாரை வந்து நான் தயங்கி தான் கொஞ்சம் அப்ரோச் பண்ணேன். ஆனால் சார் வந்து இம்மிடியேட்டாக எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னோட ஒரு ட்ரம் கார்டு மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பூஸ்ட்டாக அமைஞ்சுது. சார் அந்த இது இல்லாட்டி இது வந்து 10ஓட 11 ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் போயிருக்கும். இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் டெஃபினெட்லாக அது வந்து ஜேம்ஸ் வசந்தன் சாரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாட்டி முடியாது. நீங்களே அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த மாதிரி எஃபெக்டாக இருந்ததுன்னு. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லாமல் ஒரு பெரிய படத்துக்கு என்னென்ன இது தேவையோ அது எல்லாமே வந்து சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே நேரத்தில் ஒரு சோஷியல் மெசேஜோடையும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது யூடியூப்லேயோ இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் சார்.